Hi, hello and welcome to my YouTube channel Actor Arvind Cat. இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு ஹாலிவுட் படத்தை பத்திங்க. ஆமா, The Smashing Machine by the Dwayne Johnson, The Rock. So let's go to the video. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பேச போகிறது நம்ம டுவேன் ஜான்சனோட படத்தை பற்றி, தட் இஸ் தி ஸ்மாஷிங் மெஷின். அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மாஷிங் போட்டிருக்கு, ஆனால் அடிதடி படம். இட்ஸ் பேசிக்லி பேஸ்ட் ஆன் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் ரெஸ்லிங் காம்படிஷன் பற்றி. திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி ஆஃப் மார்க் கேர். ஒரே நிமிஷம் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். எஸ், இட் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த லெஜெண்டரி மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் அண்ட் UFO ஃபைட்டர் மார்க் கேர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1970s ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹேப்பனிங் ஃபைட்டராக இருந்தார் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸில். அதோட கேரக்டர் தான் நம்ம டுவேன் ஜான்சன், தட் இஸ் நம்ம ராக் நடிச்சிருக்காரு. I think phenomenally he's changed himself, he's transformed himself from his own character to that is the Mark Kerr-ஓட கேரக்டர். இதை பற்றி தாங்க இந்த படம். எப்படி அவர் லைஃப்ல ஜெயிக்கிறாரு, அப்புறம் என்ன நடந்தது, தோக்குறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் அண்ட் அல்டிமேட்லி ஹீ கைண்ட் ஆஃப் ரியலைசஸ் வாட் லைஃப் இஸ். ஸோ திஸ் இஸ் தி ஒன் லைன் ஆஃப் த ஸ்டோரி. ஓகே, லெட்ஸ் கம்மிங் பேக் டு தி ஸ்டோரி. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டுவேன் ஜான்சன், தட் இஸ் மார்க் கேர், ஒரிஜினலி he is a unbeaten champion. அவரோட பாடி ஹைட் பிசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரிஜினலா என்ன அந்த மார்க் கேர் இருந்தாரோ அதே மாதிரி டுவேன் ஜான்சன் இஸ் டன் ஃபென்டாஸ்டிக்லி இஸ் பெர்ஃபார்ம். என்ன ஆகுதுன்னா, வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹீ கைண்ட் ஆஃப் லூசஸ் அ மேட்ச். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஐ திங்க் பை ஃபவுல் ஆர் ஏதோ ஒரு அந்த கிக்கிங்ல அவர் என்ன பண்ணா அந்த ஃபங்க் ஆயிடுறாரு அவர். அந்த சமயத்தில் ஹீ லூசஸ் த மேட்ச். ஸோ லூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மென்டலாக ஆயிடுவார் அவர், மென்டல் ஸ்டெபிலிட்டி ஆயிடும். அண்ட் ஹில் ஸ்டார்ட் கெட்டிங் டு ட்ரக்ஸ். ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட், தட் இஸ் அவர் பேரும் பார்த்தீங்கன்னா மார்க் தான். சாரி, ஒரு ரெஃபரன்ஸ் தாங்க, வேற எதுவும் இல்லை. அவரோட பேரும் பார்த்தீங்கன்னா மார்க் காலமன். ஹீ இஸ் ஆல்சோ ஆக்டட் பை ரியான் பேடர். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இல்லை, he'll also be a wrestler. So அவருக்கு that is மார்க் கேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பார். they both will be basically fighters. but சரி, மார்க்கும் இவரும் ரெண்டு மார்க்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ultimately what happens is when the original Mark Reed, he goes through a lot of trauma, drugs எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா he goes to a rehabilitation center. அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோட திருப்பி he comes back and then there is a lot of fights and everything happening. ஸோ அது எல்லாமே மீறி அவர் போயிட்டு ரீஹாபிலிட்டேஷன் போயிட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் விட்டுட்டு வருவார். மறுபடியும் what happens is he joins the championship. அந்த சாம்பியன்ஷிப்ல he starts training himself. என்ன ஒரு டெடிகேஷனோட ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. அமேசிங்லி they have done. and இதே மாதிரி தான் what happens is they go to the final tournament, that is finals of things. ஸோ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே ஜாயின் பண்றாங்க, that is both the marks will be in the competition. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பொறாமை இல்லாம ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இதுல ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இவன் நீ வின் பண்ணும், இவன் நீ வின் பண்ணும். ஸோ ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென் மார்க், தட் இஸ் த ராக், தட் இஸ் த டுவேன் ஜான்சன், ஹீ சேஞ்சஸ் ஹிம்செல்ஃப், டிரான்ஸ்ஃபார்ம் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் வாட் இஸ் டோட்டல் ஹேர் ஸ்டைல், சரி அவரோட பாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ராக் மாதிரி வந்துருவார் அவர். அந்த ட்ரெண்ட்ல மொட்டை பஸ் ரொம்பவே அழகா எடுத்திருக்காங்க. அண்ட் தென் தேர் இஸ் நடுவில் என்ன ஆகுதுன்னா, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டை நடக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது சண்டை நடந்து ஆல்மோஸ்ட் ஷி வில் ட்ரை டு கோ அண்ட் கமிட் சூசைட், பட் தென் திஸ் ஃபெல்லோ ட்ரைஸ் டு கஜோல் ஹிம் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இந்த ஒரு ட்ராமா எல்லாம் போயிட்டு இருக்கு. லாஸ்ட்ல ஃபைனல் லெட் மீ கம் டு தி கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் கிளைமேக்ஸ். எஸ், வாட் ஹேப்பன்ஸ் இஸ் the Mark, the hero இந்த வாட்டி வின் பண்ண மாட்டார், அவரோட ஃப்ரெண்டை வின் பண்ண வைப்பார். ஸோ ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, டோட்டலி அந்த வின் பண்ண போகும்போது அந்த அந்த பழைய ஞாபகம் எல்லாம் உடனே அவர் he kind of loses his conscious and then he loses the match. So ultimately his friend wins the tournament. That is the UFC championship. And அப்போ பார்த்தீங்கன்னா 1990s
ஜப்பான்ல நடக்குது. ஸோ தி என்டையர் காம்படிஷன் வாட் இஸ் திங் ஹில் பி இன் ஜப்பான் ஹெல்ட். இதை வந்து வின் பண்ணிட்டு he wins around $200 million, which is a very big amount. And அவர் சொல்லுவார், நீ இந்த படத்தை வச்சு என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன யூஸ்வலாக என் ஃபேமிலியாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு he will say. பட் அல்டிமேட்லி லாஸ்ட் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா the original mark will come, and that is 2025ல எப்படி இருக்காரோ அதே மட்டும் தாடி வச்சுட்டு அவர் போயிட்டு பை ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல் மூவி. It's basically அவ்வளோ you will not see that much of action or anything like that, but yes, more of talking and performance oriented movie. So எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் a beautiful movie, very well made. Yes, little slow, but I would definitely rate it 7 out of 10. If you are very big rock, that is Dwayne Johnson ஓட fan thingனா போயிட்டு இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. Anyway, it definitely come in either of the OTTs, but don't miss this movie. I'm sure you will like it, and if you are a rock fan, please watch it. Anyways, thank you so much, and hope you like my video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வெரி சிம்பிளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று கமெண்ட்ஸ் போட்டீங்கன்னா எனக்கும் நல்லா இருக்கும். I feel nice, and please keep supporting me. Please do subscribe to my YouTube channel. Until next time, this is Tata, bye bye. Love you all from actor Arvind Cat. Cheers!